தமிழர் ஆட்சி பாதிரிகள் எல்லாருக்குமே வணக்கம். மாவீரர் நாள் ரொம்ப சிறப்பாகவே நடந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இது பயங்கரமான ஒரு வெற்றி மாநாடாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் சீமானவர்களோட அரசியல் வரலாற்றில். இந்த நிலையில் இதுக்கு எவ்வளோ வேலைகள் செஞ்சுருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான மழை அங்கே வெளுத்து வாங்குச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த மழை முடிஞ்சு அடுத்த நாளில் அந்த இடத்துல அவ்வளோ சேரும் சகதியமாக இருந்துச்சு. அந்த சேரும் சகதியை போக்குறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு சீமான் தம்பிகள் வேலை பார்த்தார்கள் அப்படின்றது இந்த காணொலியின் மூலமாக தெரியுது. இதில் இளைஞரணி பாசறையோட தலைவர் இடம் கார்த்தி இருக்காரு. அப்புறம் மாணவர் அணி பாசறை அபூபக்கர் இருக்காரு. அது மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சியோட மிக முக்கியமான ஆட்கள் எல்லாருமே, அதாவது திருச்சி சரவணனா இருக்கட்டும், சல்மானா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்க இறங்கி வேலை செஞ்சதை நீங்க பார்க்க முடியும். ஏதாவது ஒரு கட்சியில இளைஞர் அணி நடத்துற ஒரே ஒரு மாநாட்டில் அந்த இளைஞர் அணியில் இருக்கிற யாராவது இப்படி வேலை செஞ்சதை காமிச்சிருங்க அப்படின்றது ஒன்று இருக்கு. அந்த அளவுக்கு சரியான செயல்பாடுகளை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இளைஞர் அணினாலே அவங்களுக்கு முதுகு பிடிச்சிருக்கு. ஏன்னா அவங்களாம் 80-85 வயசு, 50 வயசு, 60 வயசுல தான் இருப்பாங்க இளைஞர் அணியில. அப்படியே ஐயோ முதுகு பிடிச்சிக்கும், இதெல்லாம் தூக்க முடியாது எங்களால் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் வச்சு வேலை பார்ப்பாங்க. ஆனா இது மக்களால் எழுப்பப்பட்ட கட்சி. எப்படி இதுதான் உங்களுக்கு யதார்த்தமான உண்மையா இருக்கு. இப்போ எம்எல்ஏ கேண்டிடேட் அதுல இடுமோனு கார்த்தி அவர்கள் அவர் இறங்கி எப்படி வேலை செய்யறாருன்றத பாருங்க. இதுவே மக்களுக்கு ஒண்ணு. இப்போ ஒரு மழை வந்துடுச்சு, அந்த இடத்துல வெள்ளம், எதிர்பார்க்காத அளவுக்கு மழை வந்துடுச்சு, வெள்ளம் இருக்குன்னா இடுமோனு கார்த்திக் எப்படி இறங்கி வேலை செய்வாரு அப்படின்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டா இந்த இமேஜஸ் இருக்கு அப்படின்றது ஒன்று இருக்கு. நம்ம யாருமே இந்த விஷயங்களெல்லாம் மறந்துடக்கூடாது. அதே மாதிரி தான் திருச்சி சரவணனும் சல்மான் அவர்களும் சரி, இளைஞர்கள் இறங்கி வேலை செய்யற கட்சியா இருக்கு. ஒரு காலத்துல அரசியல் ஒரு சாக்கடைன்னு சொல்லிட்டு இருந்த இடத்துல அரசியல் ஒரு சாக்கடையா இருந்தாலும் இறங்கி அதை நாங்கள் சரி பண்ணுவோம்டா அப்படின்னு சொல்லி இறங்கினவங்க தான் சீமானோட தம்பிகள் அப்படின்னே சொல்லலாம். அதுல இவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே புல்லரிக்கிற விஷயமா இருக்கு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.